நிறை மாச கர்ப்பிணியா இருக்க பிரெக்னன்ட் மாமிஸ் மறக்காம நான் சொல்ற இந்த விஷயத்த கேளுங்க. டெலிவரியை நெருங்கிட்டு இருக்கீங்க, டெலிவரி டேட் பக்கம் எப்ப வேணா லேபர் பெயின் வரலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்க மாமிஸ் தயவு செய்து நான் சொல்ற இந்த விஷயங்களை கவனத்துல வச்சுக்கோங்க. டெலிவரிக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க ப்ரீ டிசைட் பண்ணி இருக்கணும். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்றேன், இதை நான் முன்னாடியே ஒரு 4-5 வீடியோல சொல்லியிருக்கேன். இப்பவும் நான் ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, நிறைய தாய்மார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஹஸ்பண்டோட தங்கி இருக்க இடம் ஒரு இடமா இருக்கும், இவங்க அம்மா வீடு ஒரு ஊரா இருக்கும், இவங்க மாமியார் வீடு ஒரு ஊரா இருக்கும், இவங்க அந்த கார்டு போட்டு RCH கார்டு ரெஜிஸ்டர் பண்ண இடம் ஒரு சுகாதார நிலையம் ஒரு இடமா இருக்கும். இப்ப டெலிவரி பண்ண போறது ஒரு இடமா இருக்கும், செக்அப் பார்த்தது ஒரு இடமா, இந்த மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கலை நிறைய கர்ப்பிணி பெண்கள் பண்றாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்டோட சுகாதார நிலையம் தானே, எங்க வேணா நம்ம டெலிவரி பார்த்துக்கலாம். அப்சல்யூட்லி நார்மல். நீங்க நினைக்கிறது தப்பே இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்டோட ஹாஸ்பிட்டல் சுகாதார நிலையம் தான், எங்க வேணா நீங்க டெலிவரி பார்த்துக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப திடீர்னு 9 months ஒரு இடத்துல செக்அப் பண்ணிட்டு டெலிவரிக்கு ஒரு இடத்துக்கு திடுதிடுப்புன்னு நீங்க வரும்போது அந்த டாக்டரா இருக்கட்டும், அந்த நர்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் பெருசா இருக்குங்க. ஏன்னா நீங்க ரெகுலரா செக்அப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது அந்த நர்ஸ், அதுவும் சுகாதாரத்துறையில நம்ம ஏரியாவுக்கு ஒரு நர்ஸ், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸை ஒதுக்கி இருப்பாங்க, அசைன் பண்ணிருப்பாங்க. உங்களோட பிரெக்னன்சிக்கும் உங்களோட டெலிவரிக்கும் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் அந்த நர்ஸ் தாங்க பொறுப்பு. அந்த நர்ஸ் தான் ஹெல்த் ஆபீசர்ஸ், ஹையர் ஆபீசர்ஸ்ல இருந்து ஹெல்த் மினிஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது அவங்க தான். சோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அதனால நீங்க எப்ப டெலிவரி, எங்க டெலிவரி பண்ணணும்ன்றது நீங்க டிசைட் பண்றீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 விசிட் ஆகுது நீங்க ஒரு செக்அப் போயிட்டு வந்தீங்க அப்படின்னும் போது உங்களோட பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்களோட எத்தனாவது மாச கர்ப்பிணி, உங்களோட டியூ டேட் என்ன, உங்க பேபியோட வெயிட் என்ன, உங்க பிளட் குரூப் என்ன அப்படிங்கறது அத்தனையும் உங்களுக்கு நார்மல் ஆகுமா, சிசேரியன் ஆகுமான்றத இந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த நர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் இன்ஃபேக்ட் அவங்க உங்களுக்கு டெலிவரி கூட அட்டென்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால மை டியர் டார்லிங்ஸ், நீங்க எல்லாம் எப்ப டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விசிட், எந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, இல்ல சுகாதார நிலையமா இருந்தாலும் சரி, ஒரு 2-3 விசிட் அங்க போனீங்க அப்படின்னா, ஏன்னா இதுல என்னன்னா டைம் சேவிங் ஆகும். இப்ப புதுசா திடுதிடுப்புன்னு லேபர் பெயின், மழை வர்றதும் குழந்தை பிறக்கிறதும் கடவுள் கையிலன்னு சொல்லுவாங்க. அதுவும் லேபர் பெயின் மேஜரா அர்த்தராத்திரியில தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த டைம்ல நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சார்ட்டை பார்த்து உங்களோட பிளட் குரூப் என்ன, இது என்ன, மத்த டெஸ்ட் எல்லாத்தையுமே திரும்ப பண்ணி அதுக்கு ரிப்போர்ட் வாங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி பார்த்து இதெல்லாம் லேட் ஆகும் இல்லையா. சோ அதனால எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து எடுக்கிற பிளட் டெஸ்ட்ல இருந்து ஸ்கேன்ஸ் வரைக்கும் எல்லாமே அழகா ஒரு 10-20 ரூபாய் கொடுத்து ஃபைல வாங்கி ஃபைல் பண்ணி வைங்க. எப்ப எந்த ஹாஸ்பிட்டல், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், சிவில் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், யாரா எந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறீங்களோ அது உங்களோட மனநிலையை பொறுத்து, உங்களோட பைனான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து. ஆனா நான் சொல்ற ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, நீங்க திடுதிடுப்புன்னு போய் நிக்கிற அந்த ஹாஸ்பிட்டலோட கைனகாலஜிஸ்ட் தான் உங்களுக்கு டெலிவரி பாக்குறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். சோ அவங்களுக்கு தலைவலி கொடுக்காம நீங்க ஒரு 2-3 விசிட் முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு டெலிவரி பாக்குற நர்ஸா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், அவங்களுக்கு அது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். சோ இந்த பேஷண்ட்டுக்கு இத்தனை வீக்ஸ், இவங்களுக்கு பேபி இந்த பொசிஷன்ல இருந்தது, இவங்களுக்கு பிபி இருந்தது, சுகர் இருந்ததுன்றது அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். சோ அதனால முன்னாடியே 9th மந்த்ல இருந்து ஒரு 2-3 விசிட்ஸ் எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க டெலிவரி பார்க்க போறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க விசிட் போயிடுங்க. மறக்காம பிரைவேட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தா உங்களுக்கு அசைன் பண்ண வில்லேஜ் ஹெல்த் நர்ஸோட நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தா உங்க கைனகாலஜிஸ்டோட பர்சனல் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு பெயின் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ண நம்பர் வேணும். அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் நம்பரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கால் டாக்ஸி இல்லைன்னா ஒரு ஆட்டோ கார் நம்பராவது வாங்கி உங்க மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா நாம உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபைல்ஸ் அழகா பேக் பண்ணி உங்களோட பிளட் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், எல்லாத்தோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ATM கார்ட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னதான் நம்ம ஹாஸ்பிட்டல் போற இடத்துல கார்டு ஸ்வைப் பண்றது இருந்தாலும், ஜிபே இருந்தாலும், சம்டைம்ஸ்ல நெட்வொர்க் இஷ்யூஸும் சம்டைம்ஸ்ல சிஸ்டம் பிரச்சனையும் இருக்கு. அதனால அந்த சிஸ்டமையே நம்பாம கொஞ்சம் லிக்விட் கேஷும் உங்க கையில வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு. ஏன்னா அதெல்லாம் கை கொடுக்காத நேரத்துல இந்த லிக்விட் கேஷ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அதனால கொஞ்சம் பணத்தை கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கர்ப்பிணி பெண்கள் யாருமே வீட்டுல நிறை மாசமா இருக்கும் போது தனியா இருக்காதீங்க. ஓகேங்களா. ஏன்னா எப்ப எந்த பிரச்சனைனாலும் ஒரு உதவிக்குன்னு ஆள் வேணும்ன்றதுனால 3/4 அவாய்ட் பண்ணுங்க தனியா இருக்கிறது. ஓகேவா. அதுக்கப்புறமா பாத்ரூம்ல போய் குளிக்கும் போது தாழ்பால் போட்டுக்காதீங்க. எதனா உள்ள எமர்ஜென்சின்னும் போது நமக்கு தெரியாது. சோ லாஸ்ட் மந்த் பிரெக்னன்சினாலே நம்மளோட கிராவிட்டி எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகுறதுனால நடக்கும் போது பார்த்து நடங்க. மாடி படிக்கட்டுலாம் ஏறும் போது
பார்த்து இருங்க. ஓகேங்களா? சோ கர்ப்பிணி பெண்கள் டெலிவரி நியரிங்கா இருக்கவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சோ முக்கியமா இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஹாஸ்பிட்டல் பேக் மறக்காம தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை முன்னாடி இன்னொரு பதிவுல சொல்லியிருக்கேன். பேபிக்கான டவல்ஸ், பேபியோட நாப்கின்ஸ், பேபிக்கு கைக்கு காலுக்கு போடுற சாக்ஸ், மிட்டன்ஸ், கேப், அதுக்கப்புறமா இப்ப வந்து எக்ஸ்ட்ரீம் சம்மரா இருக்கிறதுனால எல்லாமே பருத்தி துணியா காட்டன் துணியா வாங்கி அதை தண்ணியில அலசி அதை வந்து மடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேபியோட பெட் எல்லாமே வந்து நல்ல சூதிங் காட்டன் திங்ஸா பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் மதருக்கு மெட்டர்னிட்டி பிரா, மெட்டர்னிட்டி நைட்டிஸ், அவங்களுக்கு உள்ள வைக்கிற சானிட்டரி பேட்ஸ், பேபியோட டைப்பர்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் வாங்கி உங்களோட மொபைல் சார்ஜர், உங்களோட பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெலிவரிக்கு போகக்கூடிய மதர்ஸோட லிஸ்ட், செக் லிஸ்ட்ல இதெல்லாம் இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நீங்க பேபியை ரிசீவ் பண்ண போறீங்க, எந்த ரூம்ல நீங்க பேபியை ரிசீவ் பண்ண போறீங்களோ அந்த ரூமை கிளீன் பண்ணி அழகா பெட் மேக்கிங் எல்லாம் பண்ணி பெட் ஷீட்ஸ் எல்லாமே மாத்தி, ஏன்னா வந்த பிறகு பரபரன்னு எல்லாத்தையும் பண்றதுக்கு முதல்லயே நீங்க எல்லாம் ரெடி பண்ணி ஏதாவது ஒரு கார்னர்ல பேபியோட திங்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா? அழகான ட்ரெஸ், அழகான பெட், துணி, இது எல்லாத்தையும் அழகா செட் பண்ணி வச்சுட்டு எங்க அந்த குழந்தைய ரிசீவ் பண்ண போறீங்களோ அங்க பெட்ஷீட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சு ஒரு நீட் அண்ட் கார்னரா நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெலிவரி ஆயிட்டு வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே, வேலைப்பாடுகள் எல்லாமே கம்மியா இருக்கும், ஈஸியா இருக்கும். சோ மேக் a ஸ்மார்ட் மூவ்மெண்ட் மை டியர் மாமிஸ். இந்த செக்லிஸ்ட் எல்லாம் மறக்காம பாத்துக்கோங்க. இதுல ஏதாவது விட்டு போயிருந்து வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாரெல்லாம் நியரிங் டியூ டேட்ஸ்ல பக்கத்துல இருக்கீங்கன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட தெளிவா கேட்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னாலும் ஏன் வெயிட் பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நிறைமாத கர்ப்பிணி எக்ஸ்பெக்டிங் மாமிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா அடுத்த வீடியோல உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.